ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திரைக்கதைகளின் மன்னன் என்று அழைக்கப்படும் இயக்குனர் பாக்யராஜின் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் முதல் திரை நட்சத்திரங்கள் வரை அனைவரும் நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். ஆனால் அவர் அறிமுகப்படுத்திய கதாநாயகி ஊர்வசி இறுதி அஞ்சலி செலுத்தக்கூட வரவில்லையே என்று சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு மனம் திறந்து பேசியிருக்கிறார் நடிகை ஊர்வசி. இயக்குனர் பாக்யராஜ் இறந்த அன்று தான் ஒரு ஷூட்டிங்கில் இருந்ததாகவும் அப்போது தொலைக்காட்சி ஒன்றின் நிருபர்தான் தனக்கு முதலில் அவர் இறந்த செய்தியை சொன்னதாகவும் அந்த செய்தி தன் உடம்பின் மீது பல முட்கள் வந்து குத்தியது போல உணர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார். புடவை கட்டிக்கொண்டு எப்படி நடக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு கற்றுக் கொடுத்தவர் தனது ஆசான் பாக்யராஜ் என்று நினைவு கூர்ந்தார் ஊர்வசி. தான் மானசீகமாக தெய்வமாக நினைக்கும் ஒரு குருவை, ஒரு கடவுள் போன்றவரின் பூத உடலை பார்ப்பதற்கு தனக்கு தெம்பில்லை எனவும் அங்கு வந்து அழுது புலம்பி தன்னுடைய மனக்குமுறலை கொட்டினால்தான் நான் அவரது சிஷ்யை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மறைந்த பாக்யராஜ் அவர்களின் ஆன்மாவுக்கு தெரியும் நான் எவ்வளவு அவரை மரியாதையாக நேசித்தேன் என்றும் அவரது குடும்பத்தாருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவள் என்றும் அங்கு வந்துத்தான் நான் அழுது அதை வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மீடியாக்களின் முன்னிலையில் ஓவர் எமோஷன் ஆகி எமோஷனல் டிராமா கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று தோன்றியதாக தெரிவித்தார் ஊர்வசி. இது உண்மை, பொய் என்று பல விமர்சனங்கள் நம்மீது வந்து விழும். அதற்கெல்லாம் அங்கு இடமில்லை. நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை கலாய்க்க வேண்டும் என்றுதான் பாக்யராஜ் நினைப்பார் என்று தெரிவித்தார். அவருக்கு மிகவும் பிடித்த மாணவியாக நான் இருந்தேன். நான் அழுவது அவருக்கு என்றைக்குமே பிடிக்காது என்று ஊர்வசி மேலும் தெரிவித்தார். ஒருவேளை வந்திருந்தாலும் அவர் அப்படி படுத்திருப்பதை பார்க்க என் மனம் ஏற்கவில்லை. எனக்கு அந்த சக்தி கிடையாது என்று கண்ணீரோடு தெரிவித்திருக்கிறார். என் மனதில் இன்னும் அவர் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார். கோட் சூட் போட்டு அவர் இருக்கும் காட்சிதான் என் மனதில் பசுமரத்தாணி போல இருக்கிறது என்று நான் தழுதழுக்க கண்களில் நீர் வழிய தெரிவித்திருக்கிறார் ஊர்வசி. அவர் எடுத்த படங்கள் போல இனி யாரும் எடுக்க முடியாது என்று புலங்காகிதம் அடைந்த ஊர்வசி தனது குரு பாக்யராஜின் இறுதிச் சடங்கிற்கு தான் செல்லாதது குறித்து தனது கணவரும் தன் மீது கோபப்பட்டார் என்றும், நீ செல்லவில்லை என்றால் அனைவரும் உன்னை தப்பாக பேசுவார்கள் என்றும் என்னிடம் கூறினார் என்று ஊர்வசி ஆதங்கப்பட்டார். என் சாருக்கு என்னை பற்றி தெரியும், பூர்ணிமாக்காவுக்கு என்ன தெரியும், நீங்க எதை வேணா பேசிக்கோங்க, என்னால் அவரை அந்த கோலத்தில் பார்க்கவே முடியாது. ஏன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நேரடி ஒளிபரப்பையும் கூட நான் பார்க்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் தனது மனம் கேட்காமல் அட்லீஸ்ட் ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்று காரில் புறப்பட்டு சென்று அவரது வீடருகே சென்று மனது இடம் கொடுக்காமல் மீண்டும் காரை வீட்டுக்கே திருப்பிவிடலாம் என்று கூறிவிட்டேன் என்றார். இதுவரை தான் நடித்த படங்கள் அனைத்தையும் அவருக்கு சமர்ப்பிப்பதாகவும் இனி நடிக்கப் போகும் படங்களும் அவருக்கே சமர்ப்பணம் என்றும் தெரிவித்தார். இறுதி காலத்தில் அவருக்கு பிடித்த கேரள உணவு வகைகளை அவருக்கு தந்திருந்தால் மனதுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் என்றும் ஊர்வசி குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு மிகவும் பிடித்த உணவு புட்டுக்கடலை கறி என்று குறிப்பிட்ட ஊர்வசி அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு மாணவியாக இருப்பதே தனக்கு ஒரு பெருமை என்றும் தெரிவித்தார். ஒரு நடிகையாக எனது வாழ்க்கையை அவருக்கு டெடிகேட் செய்கிறேன் என்று அவர் கண்களில் நீர் ததும்ப ததும்ப தெரிவித்திருக்கிறார். ஒருவர் இறந்துவிட்டால் அவரை இறுதியாக ஒருவரை பார்க்க வேண்டும் என்பது அனைவரது ஆசைதான். ஆனால் தான் என்றுமே மதிக்கும் ஒருவரை அந்த மரண கோலத்தில் கூட பார்க்க மனமில்லாமல் போவது மரியாதையின் பாசத்தின் உச்சம். ஊர்வசி சொல்வது போல பாக்யராஜ் என்றும் நம் மனங்களில் நிலைத்திருப்பார் ஒரு மகா மனிதராக. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.